வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா மாமனார் இப்போ பாக்கியா வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. பாக்கியா காஃபி போட்டு கொடுக்குறாங்க. உன் கையால காஃபி குடிச்சாதாமா அமிர்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த வீட்லயே ஒன்று கொடுக்குறாங்களே கசாயம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இதுக்கு அந்த வீட்டில் இருக்கிறீங்க, இங்கே வந்துட வேண்டியதானே அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி கேட்குறாங்க. நீயா வாங்க, நான் தனியாக விட்டுட்டு இங்கே வர முடியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. பாக்கியா மாமனார்ட்ட கேக்குறாங்க, இனியாவுக்கு டெஸ்ட் மார்க்லாம் வந்திருக்குமே மாமா, எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறா அப்படின்னு கேக்குறாங்க. அது என்னமா சொல்றது, 95 மார்க் வாங்கிட்டு இருந்தவ இப்ப 75 80ல வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அவன் நல்லா படிக்கலாம்ல, ஏன் இப்படி பண்றா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருந்தா பிள்ளைங்க எப்படி படிக்குங்க அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்றாங்க. படிக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பாக்கியா மாமனார் சொல்றாரு. பாக்கியா இப்போ இனியாவோட மார்க்ஸை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அடுத்ததா எழில் ஆஃபீஸ்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. வர்ஷினி எழில்கிட்ட வந்து பேசுறாங்க. 2 நாளா எங்க போயிட்டீங்க சொல்லாம அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ப்ரொடியூசரா சொல்லிட்டு போக வேணாம், ஒரு ஃப்ரெண்டா சொல்லிட்டு போலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு எழில் ரொம்ப கோவமா கேக்குறாரு. நான் ஃப்ரெண்ட் இல்ல, அதுக்கும் மேல அப்படின்னு வர்ஷினி சொல்றாங்க. நீங்க எதுக்காக அமிர்தாவை பார்த்து பேசுனீங்க அப்படின்னு கேக்குறாரு எழில். நான் எதுக்கு அமிர்தாவை பார்த்து பேச போறேன் அப்படின்னு வர்ஷினி சொல்றாங்க. நீங்க அமிர்தாவை பார்த்து பேசி இருக்கிறீங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு எழில் சொல்றாரு. குடும்பத்தோட நம்பிக்கையே நீங்க உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என்னைக்குங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு எழில் ரொம்ப கோவமா கேட்கிறாரு. எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டீங்களே, நான் அமிர்தாவை தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு எழில். அமிர்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல கரெக்டா வர்ஷினியோட அப்பா அங்க வந்துடுறாரு. என்னோட ஆபீஸ்ல வச்சு என்னோட மகட்ட கோவமா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு அவரு. அஸ்வினி சொல்றாங்க, அப்பா ஒரு சின்ன பிரச்சனை தான், இதை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம், நீங்க வாங்கப்பா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. என்னம்மா நீ பேசிட்டு இருக்க போய் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு வர்ஷினி சொல்றாங்க. உனக்கு கண்டிப்பா அவன் வேணுமா, நான் உனக்கு வேறொரு மாப்பிள்ளை பாக்குறேமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லப்பா எனக்கு எழில் தான் வேணும் அப்படின்னு வர்ஷினி சொல்லிடுறாங்க. அடுத்ததா பாக்கியா இப்போ அவங்க ஆபீஸ்ல விற்கிறதுக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. செல்வி பாக்கியாட்ட கேக்குறாங்க, சாப்பாடெல்லாம் வித்துருமாக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம 50 சாப்பாடு பண்ணிருக்கிறோம், ஒரு 40 சாப்பாடாவது வித்துரும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. ரொம்ப நேரமா செல்வி பாக்கியா 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த கஸ்டமருமே வாங்குறதுக்கு வரல. அங்க ஒரு லேடி வராங்க. வந்து நீங்க மசாலா பொருள் தானே வித்துட்டு இருந்தீங்க, இப்ப என்ன சாப்பாடு விக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. செல்வி சொல்றாங்க, நாங்க மசாலா பொருள் மட்டும் கிடையாது, ஆர்டர் கூட எடுத்து சாப்பாடு செஞ்சு கொடுப்போம், வீட்டுக்கெல்லாம் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டு அந்த லேடி அங்க இருந்து போறாங்க. செல்வி சொல்றாங்க, ஹலோ எஸ்கியூஸ் மீ, சாப்பாடு வாங்க வரலையா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சும்மா விசாரிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்க இருந்து போயிடுறாங்க. செல்வி சொல்றாங்க, இவெல்லாம் ஒரு நாள் வந்து மசாலா பொடி வாங்கி நான் பார்த்தது இல்ல, இப்ப விசாரிக்கிறதுக்கு மெனக்கெட்டு உள்ள வரைக்கும் வந்துட்டு போறா பாத்தியாக்கா அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடு வாங்குறதுக்காக ஒருத்தர் வராரு. சாம்பார் சாதம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. சாப்பாடு நல்லா இருக்குமா, அதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறாரு. செல்வி சொல்றாங்க, நான் வேணா ஒரு ஸ்பூன் கொடுக்கட்டுமா சார், நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, அதெல்லாம் வேணாம், உங்க மசாலா பொடியெல்லாம் நல்லா இருக்கும்னு எங்க வீட்டுல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. 4 சாம்பார் சாதம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போறாரு. என்னக்கா போனியா அப்படின்னு செல்வி சொல்றாங்க. அத்தையாடி சாப்பாடு வித்துருச்சு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. வித்த சாப்பாடை விட விற்காத சாப்பாடு தான்க்கா நிறைய இருக்கு, ஆணவத்துல ஆடாதக்கா அப்படின்னு செல்வி சொல்றாங்க. பாக்கியா இப்போ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. நிறைய லாபம்லாம் எதிர்பார்க்கல கடவுளே அப்படின்னு சொல்றாங்க. இந்த லோனுக்கு கட்டுற அளவுக்கு பணம் வந்தா போதும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அடுத்ததா வர்ஷினி இப்போ ஈஸ்வரி பாட்டியை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. இனிமே இப்போ அவங்க இருக்கிறாரு. இன்னைக்கு எழில் என்ன ரொம்ப திட்டாரு பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவும் அந்த டைம்ல அங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி இப்போ அவங்க வராங்க. ஜெனிய பார்த்த உடனே பேசுறத நிப்பாட்டிடுறாங்க பாட்டி. எதுக்கு ஜெனி இங்கெல்லாம் வர, போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்றாங்க. செலியனுமே அதான் பாட்டி சொல்றாங்கல்ல, போய் ரெஸ்ட் எடு ஜெனி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜெனி மனசுல நினைக்கிறாங்க, இந்த வர்ஷினி வந்த உடனே என்னை எதுக்காக துரத்தி விடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. வர்ஷினி சொல்றாங்க, எழில் அந்த அமிர்தாவை தான் பார்க்க போயிருக்கிறார் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஊர்ல இல்லையே அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அவ ஊருக்கே போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு பாட்டி அப்படின்னு வர்ஷினி சொல்றாங்க. ஷூட்டிங்க்கு போறேன்னு என்கிட்ட பொய் சொல்லிட்டா போயிருக்கிறான் அப்படின்னு பாட்டி கோபப்படுறாங்க. இப்ப பேசிட்டு இருக்க டைம்ல மறுபடியும் ஜெனி வந்துடுறாங்க. மேல தனியா இருக்க போர் அடிச்சிச்சு, அதான் கீழே வந்துட்டேன் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. வர்ஷினிட்ட பாட்டி சொல்றாங்க, ரொம்ப நேரம் என்னால உட்காந்து பேச முடியாது, என்னோட ரூமுக்கு வா, அங்க உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி பாட்டி சொல்றாங்க, இவ கிராமத்துல வச்சு ஏதோ ஷூட்டிங் எடுக்க போறாளா, அதனாலதான் கதை கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. வர்ஷினியும் பாட்டியும் இப்போ அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. செலியன்ட்ட இப்போ ஜெனி கேக்குறாங்க, என்ன ரகசியம் பேசுறீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ரகசியமும் இல்லையே அப்படின்னு செலியன் சொல்றாரு.
பாட்டியும் வர்ஷினியும் கதை பத்தி பேசுறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. கதை கேக்குறேன் அப்படின்னு செலியன் சொல்றாரு. நான் பேசினாலே உட்காந்து நீ கேட்க மாட்டேன், நீ கதை பேசுறியா என்று நீ பொய் தானே சொல்ற அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பொய்யும் சொல்லலையே அப்படின்னு செலியன் சமாளிச்சிடுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.